வெல்கம் 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 அனிதா, வெல்கம் மகேஷ். ஒரு ஃபேன்ஸ் பாக்கப்பா வெளியில அவ்வளவு போட்டோ எடுக்கறாங்க, நகர மாட்டேங்கறாங்க. என்ன இல்ல இருங்க கோச்சிட்டு போங்க. இல்ல ஏதோ ஜோசிகார்ட்ட போயிட்டு பேரை மாத்திக்கிட்டியாமா, அறந்தாங்கி நிஷான்றத வந்து அறிவில்லாத நிஷான மாத்திக்கிட்டியா? அப்படிலாம் கிடையாது மக்காப்பா. அறந்தாங்கி நிஷா வேணா நாளடைவுல நயன்தாரான்னு மாறலாமே ஒழிய என் பேர் வந்து மாறவே மாறாது மக்காப்பா. அவன் தான் வெக்கமெல்லாம் போடுறானா நீ? அப்புறம் கறி கடைலாம் எப்படி போகுது? கடையில சாப்பிடுறவங்க குலைக்கிறாங்களாமே. அந்த மாதிரி போடுறதுல நாங்க ஏற்கனவே குறைக்க சொல்லி குலைக்கிறாங்களாமே, விலையை குறைக்க சொல்லி. நல்ல தரமான கறி தான் போட்டுட்டு இருக்கோம். சரி வாங்க உட்காந்து நம்ம கேம் வா கிளம்பு. மக்காப்பா, இந்த 4 லட்சம் நீ ஜெயிச்சா குடுப்பீங்களா? கொடுப்போம். எல்லா சொல்லையும் இதான் சொல்றாங்க. ஒரு அழகான தத்துவத்தோட நம்ம ஆரம்பிப்போம். அழகா இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது, பட் நாங்களா சொல்லுவோம், எல்லாரும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த வார தத்துவம் என்னவென்றால், என்னதான் ஒருத்தவன் குண்டா இருந்தாலும் அவனை தூக்கி துப்பாக்கிக்குள்ள அடைச்சி சுட முடியாது. உங்க அளவுக்கு நான் தத்துவம் சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக்கலி வந்து நீங்க 3 பேருமே மேடை பேச்சாளர்கள். அதுவும் வந்து நிஷாலாம் பேசினா ஏந்து ஓடுவாங்க மக்கள்லாம். எதுக்கு ஓடுவாங்கன்னா ஏடிஎம்ல காசு எடுத்து அவங்களுடைய பேச்சுக்கு வந்து அப்படியே தூக்கி போடுவாங்க. பொறுக்கின்னு வீட்டுக்கு வந்துடும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, 3 பேரும் மேடை பேச்சாளர்கள் தான். ஆனா அக்காவோட தமிழ் அவ்வளவு ஐயோ பயங்கரமா அப்படியே தேன் ஒழுகும். ஒண்ணுமே இல்ல. வாழைப்பழம்னு மட்டும் சொல்லுங்க அக்காவை. வாழைப்பழம். வாழைப்பழமா? வாழைப்பழம் சொல்லக்கூடாது, வாழைப்பழம்னு சொல்லணும். இப்ப என்ன உங்களுக்கு வாழைப்பழம்? ஓகே, தமிழ் வாழ்க. ஏதாவது ஒரு அழகான தத்துவம் சொல்லி ஆரம்பிங்க. என்னதான் நாய் நன்றியுடையதா இருந்தாலும் அதால தேங்க்ஸ்னு சொல்ல முடியாது இல்ல? தேங்க்ஸ் சொல்லுங்க நிஷா. Thank you. அப்ப அந்த நாய் நாதானா? ஒரு சரி இந்த பச்சை கலர் சட்டை வாயை பிடிச்சு குத்தி புடிய மாத்துக்கங்க. அவர் அப்படி சிரிக்கிறாரு. 8 மணி செய்திகள் அனிதா அவர்களே, நீங்க 8 மணி செய்தி தானா? எந்த பேண்ட் நீங்க? 8 மணி, அப்புறம் 7:30 மணிக்கு ஆச்சு, 7 மணி ஆச்சு, 6 மணி வரைக்கும் மாறி. அப்புறம் 24 மணி நேரம் செய்தி ஆயிடுச்சு. நிஷாவும் நியூஸ் ரீடர் தான். அவங்க ஏரியால வந்து பார்த்தனா திண்ணை மேல உட்காந்துட்டு தலையெழுத்து செய்திகள்னு ஒன்று படிப்பாங்க. மகப்பா, எங்க தெருவுல ஒரு ஆன்ட்டி உன்னை ரொம்ப கேட்டாங்க. அப்படியா? ஆன்ட்டி நீ தானே? ஆனா சீக்கிரம் நிகழ்ச்சிக்குள்ள போறது நல்லது, ஏன்னா மேக்கப் ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு நிஷா. பட்டி பிளேட் வச்சு அப்படியே சொரண்டனன்னு வையேன், 1/4 கிலோ வரும். ஏன்டா ஒரு முத ஒரு ஷோக்கு கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சு பட்டி பிளேடு, வாழைப்பழம், மலை இதெல்லாம் ஒரு கெஸ்டை எப்படி ட்ரீட் பண்றீங்க? நான் கோச்சிட்டு போயிடுறேன் மகேஷ் ப்ளீஸ். சரி, நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் ஆளாளுக்கு 1000 புள்ளிகள் கொடுப்போம். நிகழ்ச்சியோட முடிவில் யார் அதிக புள்ளிகளோட இருக்கீங்களோ அவங்க தான் வந்து அந்த லக்கி லிஃப்ட் ரூம் உள்ள போக போறீங்க. அங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 4 லட்சம் ரூபாய். முதலாவதாக நம்ம விளையாட போறது வந்து பார்த்தா இந்த வேர்ல்டு ஃபேமஸ் ரவுண்ட் குரூப்ல டூபே. என்னடா இங்கே அங்க தாவுது? என்னடா புலியுது? மூணு பேர் நல்ல தோட்டக்காரன் மாதிரி இருந்துகிட்டு வேட்டக்காரனா. என்ன புலி முதுகுல வேணா சுடு தண்ணி ஊத்திட்டானா? அது ரெண்டு ஓகே. இந்த புலி வாயப்பட இருக்கு. ஐயா, இந்த 3 புலியும் காட்டுல சாப்பிட்டு சும்மா உட்காந்து தொப்பையை வளர்த்துன்னு மட்டும் வந்திருக்குதுங்க. அதாவது விஜய் டிவி எவ்வளவு டீசென்ட்டானா, புலிக்கு வந்து பார்த்தா புலிக்கும் மானம் இருக்குன்றதால கால் சட்டை போட்டு அமைச்சிருக்காங்க. எல்லா புலியும் டை கட்டி இருக்கு. ஏன்னா அது டைகர். ஓ, டைகர்ன்றனால. ஓ நிஷா, உண்மையிலே நல்ல பஞ்சு. அப்படி பாராட்டுவாங்க, ஏமாந்துறாத. அதாவது இந்த புலியே இப்படி இருக்குன்னா, புலி கேங்ல ஒரு வயசான புலி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு புலி இருக்கா? ஆமா, இந்த புலிக்கே வயிறு இப்படி இருக்குன்னா அப்ப அது கிழட்டு புலியா?
ஐயா ஐயா கண்ணுன்னு தெரியுதா இல்லையா? தேடுனீங்களே, யார தேடுனீங்க? என்னையா அது? இது என்னது இது? இப்ப வந்து இப்படி 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 பண்ணீங்களே, என்னது அது? முடிஞ்சாம நகைச்சுவை. ஐயா ஐயா எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு ஒரு அவர் தடவை சாதாரண ஆள் கிடையாது. ஆ. புலிக்கெல்லாம் பிரசவம் பாக்குறவர். எல்லாருக்கும் பிரசவம் பார்த்தீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு பிரசவத்தை பார்க்கல? உண்மையிலேயே நிஷா இந்த இடத்துல பாராட்டி ஆனோம். கண்டிப்பா. அவங்க அப்பாவால தான் அந்த 3 தெருவில் எல்லார் வீட்லையும் அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. பின்னாடி ஒரு புலி. ஐயா பின்னாடி ஒரு புலி. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா அவர் கண்ணு தெரியாதுங்கய்யா. ஐயா அதுக்காக கேட்கல நினைக்கிறேங்க. நம்ம துப்பாக்கியோட சேர்த்து அது கேட்கல. அது மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முத்து சார். ஐயா முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் நான் வேட்டைக்கு சென்ற பொழுது பட்டிமன்றம் போனோம்னு சொல்லுங்க. வேட்டைக்கு சென்ற பொழுது பட்டிமன்றம் போறதே வேட்டைக்கு தானே. நான் எப்படி பெரிய வேட்டைக்காரன் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. சரி. உங்களை நம்பவும் வைக்க முடியாது. டிஸ்பிளேல பார்த்து டிஸ்பிளேலயா? டிஸ்ப்ளே அங்க பாரு. அங்க பாரு. ஐயோ. டைனோசர் கிட்ட என்ன அழகா போஸ் கொடுக்கறாரு பாரு. என்ன போஸ் கொடுக்கறாரு? உயிர் பிச்சை கேட்டு நிக்கிறாரு. என்னது அது டைனோசரா? எங்க ஊர்ல சோத்து பள்ளி மாதிரி. சோத்து பள்ளியா? சோத்துல இருக்க பள்ளி. ஓ அந்த சோத்து பள்ளிக்கு எதுக்கு அவ்வளவு மிஷின் எடுத்துட்டு போறீங்க? பாருங்க அதுல ஒண்ணுதான் புலி. ஓ சரி. மீதி 2 பேர் பலி. சரி. அதை 2 பேரும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு உங்களை 3 பேர் வர வச்சிருக்கோம். சரி. ஓகே இப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து குரூப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. யார் முதல்ல பஸ்ஸர் அழுத்துறீங்களோ அவங்க 3 பேர்ல இருந்து ஒருத்தரை டூப்பா செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பஸ்ஸர் அழுத்துறவங்க மீதி 2 பேர்ல இருந்து ஒருத்தரை லாக் பண்ணலாம். மூணாவது அழுத்துறவங்க எது மீதி இருக்கோ அதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லாக் பண்ண முடியும். ஸோ ஏபிசி 3 பேர் வந்து இப்போ ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸ்டார்ட். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. சூப்பரா ஆடினாங்க 3 பேருமே சொன்னாங்க. அனிதா தான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அழுத்திருக்காங்க. செகண்ட் வந்து குறும்படம் மகேஷ் அவர்கள். போடுங்க, மகேஷ். நீ வேஸ்ட் அழுத்தாமலே இருந்திருக்கலாம். அனிதா சொல்லுங்க யாரை லாக் பண்றீங்க? இப்போ புலி வேஷம் போடுறவங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஆனா மட்டும் அக்கில மட்டும் மிஸ் பண்ணிருக்காரு அடிக்க. ஆனா என்னன்னா இது இந்த ஒரு புலிக்கு அக்கில்ல முடியல. சீ அக்கில்ல பைண்ட்ன்றதுக்காக டூப்னு சொல்லுவீங்களா? சரி யாருமா? ஏவா? ஏ அனிதா ஏ வந்து லாக் பண்றாங்க. நான் மகேஷ் அவர்களே ரெண்டாவது. பிஎன் நீ அமைதியா இரு. நீ கேம்லயே கிடையாது. பிஎன்சில நீங்க யாரை லாக் ஐயா பண்றீங்க? நான் பிஏ லாக் பண்றேன். எனக்கு எந்த டவுட்டுமே இல்லைங்க. எந்த டவுட்டுமே இல்லாம பி வந்து டூப்னு லாக் பண்றாங்க. ஏன்னா வழி இல்லாம வந்து இல்ல ஏன்னா குரூப்ல டூப்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க எப்பயுமே சுமாரா பண்ண வைப்பீங்க. சுமாரா பண்றவங்க ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ண வைப்பீங்க. ஆங்க அதனால இந்த பி தான் அப்படி போயிட்டு ஆக்ஷன்ல அப்படி பண்ணாரு. அப்ப அவரா தான் டூப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன்.